மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் பறை இசை முழக்கத்தோடு தொடங்கியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாடு மதுரை தமுக்க மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், மூத்த தலைவர்கள் பிமன் பாசு, மாணிக் சர்க்கார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாநாட்டுக் கொடியை ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் மாநாட்டு நிகழ்வில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா, திரைப்பட இயக்குநர்கள் ராஜமுருகன், சசிகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஆண்கள் பெண்கள் குழுவின் பறை இசை மற்றும் பாரம்பரிய கலைகள் அரங்கேற்றப்பட்டன. தொடர்ந்து பேசிய இயக்குனர் ராஜமுருகன், வர்ணாசிரமம், வர்க்க பிளவுக்கு எதிராக கம்யூனிசம் தான் தீவிரமாக போராடுவதாகவும் இடதுசாரி அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும் எனவும் தெரிவித்தார். பெயர்களையும் தத்துவ வேறுபாட்டிலையும் நின்னுக்காம ஒட்டுமொத்த இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்தியிலும் ஒன்னா திரண்டு இந்தியாவில் நிற்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு சிபிஎம் தலைமையே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி என்பது எலெக்ஷனுக்காக மக்களை போய் சந்திக்கணும், தன்னுடைய கொள்கைகளை தத்துவத்தை முன்னிறுத்தணும். ஆனால் இன்றைக்கு வியூக வகுப்பாளர்களின் கையில ஒட்டுமொத்த தேர்தலும் சிக்கியிருக்கு. ஏழைகள், தொழிலாளர்களுக்காக போராடும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலும் எழுச்சி பெற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் போர்க்களம் கடுமையாக மாறியுள்ளதாகவும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல, மார்க்சிய இயக்கங்கள் மலருவதால் மட்டுமல்ல பத்தாது, பெரியார் இயக்கங்கள் பெருதி வேண்டும். பெரியாரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அம்பேத்கர் இயக்கம் இங்கே உண்டாக வேண்டும். இந்த 3 பதாகைகளின் கீழே தான் இந்த மனிதர்கள் எழ வேண்டும். நாளைய உலகம் இப்படி போனால்தான் இந்த மண் செழிக்கும். இன்று கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்ற தலைப்பில் மாநில உரிமைகள் பாதுகாப்பு மாநாடு நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.